ஹாய், குடியிலரட்டை அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். இது செஃப் நாதன். இன்றைக்கி நான் தரப்போகிற ரெசிபி வந்து இந்தியன் தியேட்டர் சமோசா அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து டீக்கடைசாமோசா அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் பேர். இது வந்து இன்றைக்கி நான் சூப்பரான ரெசிபி உங்களுக்கு தந்திருக்கேன். இதை பாருங்கள், செய்யுங்க, சாப்பிடுங்க. சினிமா பார்க்க போகிறோம், அங்கே சமோசா சாப்பிட்ருப்போம். ஸோ அதனுடைய என்ன ஃபீலிங்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன், மைதா மாவு. இந்த 1/2 கிலோ மைதா மாவுக்கு ஒரு 50 to 70 கிராம் வரைக்கும் கோதுமை மாவு. ஸோ 1/2 கிலோ மைதா மாவு, 50 to 70 கிராம் கோதுமை மாவு. அதுக்கப்புறம் தேவையான அதுக்கு உண்டானது வந்து இது ஓமம் வந்து சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் வச்சுக்கலாம். கருஞ்சீரகம், ஆனியன் சீட்ஸும்பாங்க இதை, அது இது வந்து எள்ளு, பிளாக் எள்ளு, நம்ம ஊர் எள்ளு. அதுக்கப்புறம் 1 ஸ்பூனு டால்டா, அதாவது வெஜிடபிள் கீன்னு சொல்லுவாங்க. இதை 1 ஸ்பூன் தேவையான டால்டா. ஓகேங்களா, போட்டாச்சு. இதில் போட்டுருவோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு, இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, உப்பு தேவையான அளவு, இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓமட்டு, ஓகேங்களா, சுடுதண்ணி பச்சை தண்ணி மிக்ஸ் பண்ணிக்க. இதை வந்து எப்படி பண்ணோம்னா, இது அப்படியே நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பண்ணிக்கிறோம். சப்பாத்தி மாவு மாதிரி பண்ணிச்சிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது. ஸோ இப்போ நான் வந்து இதில் வந்து என்னென்ன பொருள் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மைதா மாவு 1/2 கிலோ, கோதுமை மாவு ஒரு 50 to 70 கிராம் கோதுமை மாவு, சப்பாத்தி மாவு. அதுக்கப்புறம் டால்டா 1 ஸ்பூனு, எள்ளு, சால்ட்டு, ஓமம், பிளாக் சீட்ஸ், அது ஆனியன் சீட்ஸும்பாங்க, பிளாக் ஆனியன் சீட்ஸ். ஸோ எல்லாம் போட்டாச்சு. ஓகே, பார்ப்போம் அடுத்து என்னன்றதை நம்ம பிணைஞ்சிட்டு காட்டுறேன். பாருங்கள், இது வந்து ஒரு பேடை வந்து 60 கிராம் வெயிட்டு. ஸோ 9 பீஸ் வந்துருச்சு. 3, 6, 1 முன்னாடி ஒன்று பண்ணிட்டேன், 9. ஸோ எப்படி தேய்க்கின்றதை நான் காட்டுறேன். இது வந்து மைதா மாவு, ப்ளைன் ஃப்ளோர். ஸோ அதில் வந்து ஸோ நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தான், இது நைஸாக தேய்க்கணும், ரொம்ப பெருசாக. எல்லா பக்கமும் ஒரே சைஸாக இருக்கணும். இப்போ தேய்ச்சாச்சு. ஸோ இப்போ அடுத்து நான் வந்து சப்பாத்தி மாவு சுடுற மாதிரி சுட போகிறேன். இந்த பாருங்கள், இது சுட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரோஸ்ட் ஆகாது, கலர் ரோஸ்ட் ஆகாது. ஸோ ரோஸ்ட் கலர் ஆகாமல் நல்ல சைனிங்காக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இது வந்து கட் பண்ணணும். நான் அதை அப்புறம் கட் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதை வாட்டிடணும். நான்ஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், ஒட்டாது, கல்லில் வந்து ஒட்டாது. சாதாரண தோசைகளில் பண்ணிங்கன்னா அப்படி பிடிச்சிக்கிட்டு வராது. ஸோ அதனால் பிஞ்சிடும். இது வந்து நீங்கள் வந்து சைனிங்காக இருக்கும், உங்களுக்கு வந்து கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறது. ஓகே, இப்போ கையில் ஓட்டில் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதை முடிச்சுட்டு நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் வந்து சொல்கிறேன். ஓகே, இப்போ அந்த சமோசாவுக்கு மசாலா என்னென்ன மசாலா தேவைன்றது நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து சீரகம், பெருஞ்சீரகம், அப்புறம் கடுகு தாளிக்கிறதுக்கு, கடுகு, பெருஞ்சீரகம், சிறுசீரகம் தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், ஜிஞ்சர் சில்லி, கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, ஆனியன் வந்து ஸ்லேஸாக கட் பண்ண ஆனியன். இது ஆனியன் தான் மெயின். இதில் ஆனியனை வந்து நீங்கள் வந்து ஃபைனாக வெட்டிடக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பச்சை பட்டாணி, ஊற வச்ச பட்டாணி, ஆள்காட்டி பட்டாணிம்பாங்க இதை, ஊற வச்ச பட்டாணி, 2 பொட்டேட்டோ, 2 பீஸ் பொட்டேட்டோ, சின்ன பொட்டேட்டோ, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தெரியும் தானே, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கிராம்பு, பே லீவ்ஸ் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி அந்த ஃபேமிலி எல்லாமே, ஸ்டார் அனிஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணுது. ஸோ கரம் மசாலா. இப்போ நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இதுக்கு வந்து தேவையானது நல்லெண்ணெய், பியூர் ஜிங்கிலி ஆயில். நல்லெண்ணெய். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிச்சு. பெருஞ்சீரகம் போடணும். அடுத்து இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கார்லிக் எல்லாத்தையும் ஒன்றா போடுறோம். கொஞ்ச நேரம் வதங்கணும். அது கொஞ்சம் நல்லா வதக்கணும். கொஞ்சம் கட்டாது, நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயத்தை போடுறோம்.
கொஞ்சம் தேவையான அளவு உப்பு மேலே போட்டுக்குவோம். தண்ணி ஊற்றிட்டு இந்த மசாலா ஸ்பைசஸ் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் ரெண்டையாக போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. மெயினாக வந்து எண்ணெயில் வதங்கக்கூடாது. எண்ணெயில் வதங்கினா டேஸ்ட் இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து அதில் ஒரு அளவு ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா போட்டோம். இதை மட்டும் எண்ணெய் எடுக்காது. ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிட்டு பாருங்கள். ஓரளவு ஆஃப் ஆயில் வதங்கிட்டு இருக்குதா? வதங்கணுன்னு என்ன பண்ணுறோம், இந்த பட்டாணியை அதில் நம்ம போடுறோம். வேக வைக்கிற பட்டாணி. அதுக்கப்புறம் இந்த மசாலா வந்து எல்லாத்தையும் அது வந்து கவர் பண்ணுறதுக்காக வேண்டி 2 பொட்டேட்டோ மட்டும் நம்ம அதில் வந்து அது வந்து 2 பொட்டேட்டோ மட்டும் தேவையான அளவு போகிறோம். நல்லா மேஷ் பண்ணி நல்லா நீட்டாக வைக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது பேர் வந்து அப்படி சைடில் 4 சைடில் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி சீட்டில் ஒன்று இந்த மாதிரி பாருங்கள். இதை எடுத்து இங்கே உடனே இப்படி வச்சுக்கிறோம் 1. அதுக்கப்புறம் இது வந்து 2 முடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து மசாலாவை நம்ம வந்து இதில் வந்து வைக்கிறோம். மசாலாவை இப்படி வச்சுட்டு வச்சதுக்கப்புறம் இந்த மசாலாவை இங்கே வந்து இந்த இடத்துல குழியாக வச்சுக்கணும். அப்போ தான் அந்த இடத்துல ஹோல்ட் ஆகும், இல்லாட்டி ஹோல்ட் ஆகாது. அந்த ஹோல் வந்து அடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இப்படி வச்சுட்டு இது இந்த இடம் அப்படியே கவர் பண்ணிட்டு இந்த இடம் கவர் பண்ண முடிஞ்சு. சாரி பாருங்கள், 4 பக்கம் படிச்சு. இந்த பக்கம் இந்த பக்கம் பாருங்கள், 4 பக்கம் 3 பக்கமும் உங்களுக்கு வந்து சரியான முறையில் மோல்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து ஒன்று காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி சமோசா பொரிச்சாச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். ஒன்று எடுப்பான். சூப்பராக இருக்குது. மசாலா, அந்த பட்டாணியும் ஆனியனும் செம்மையாக இருக்கும். டேஸ்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இது வந்து ஆப்ரே பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இன்னும் டீ ஃப்ரை பண்ணோம்னா நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சதா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, குடிலேட்டே நேயர்களே, என்ஜாய் பண்ணிங்களா? இதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் காத்திருக்கு. சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உடனுக்குடைய எல்லா அப்டேட்ஸும் உங்கள்கிட்ட வந்து சேரும். அதுவரை உங்களிடமே வந்து விடைபெறுவது உங்கள் குடில் கார்த்திக். பாய்.